அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நான் பார்க்க இருப்பது 267வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திரு அரசிலி அல்லது ஒழுந்தியாப்பட்டு என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கு இருக்கும் இறைவனின் பெயர் அரசிலிநாதர், ஆளாள சுந்தரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் பெரிய நாயகி, அழகிய நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? பாண்டிச்சேரி திண்டிவனம் பேருந்தில் ஒழுந்தியாப்பட்டு கைகாட்டி அருகில் இறங்கி கிழக்கே ஒழுந்தியாப்பட்டு செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டர் சென்றால் அரசிலி ஆலயத்தை அடையலாம். பாண்டிச்சேரியிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் ஒழுந்தியாப்பட்டு கைகாட்டி கிளைபாதை பிரிகின்றது. நேற்று பார்த்தோமே திருவக்கரை ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை தரிசித்துவிட்டு வருவோர் பிரதான சாலைக்கு வந்து வானூர் வழியாக பாண்டிச்சேரி செல்லும் சாலையில் திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு அடைந்து அங்கிருந்து திண்டிவனம் செல்லும் மார்க்கத்தில் சென்று மேற்சொல்லியவாறு ஒழுந்தியாப்பட்டு கைகாட்டி உள்ள இடத்தில் வலப்புறமாக பிரியும் கிளைபாதை வழியாக சென்று அரசிலி ஆலயத்தை அடையலாம். மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலமான இரும்பை மாகாளம் இங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் தலவரலாற்றை பார்ப்போமா? அரச மரத்தை இறைவன் வீடாக கொண்டமையால் திரு அரசிலி என்ற இந்த ஊர் பெயர் பெற்றது. வாமதேவ முனிவர் வழிபட்டு பிரதோஷ நாளில் பெயர் பெற்றார். சாலுவ மன்னனும் பிரதோஷ விரதம் இருந்து பெயர் பெற்றார். சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவில் ஒரு 3 நிலை ராஜகோபுரமும் ஒரு பிரகாரமும் கொண்டு இவ்வாலயம் அமைந்திருக்கின்றது. மூலவர் அரசிலிநாதர் சுயம்புலிங்க வடிவில் கிழக்கு நோக்கியும் அம்பாள் பெரிய நாயகி தனி சன்னதியில் தெற்கு நோக்கியும் எழுந்தருளிருக்கின்றார்கள். கருவறை சுற்று பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தெய்வயானியுடன் ஆறுமுகர், நவக்கிரகம், சண்டேஸ்வரர், நால்வர் ஆகியோரின் சன்னதிகள் இருக்கின்றன. மூலவரை நோக்கியவாறு பைரவர், சூரியன் உருவங்கள் இருக்கின்றன. கோஷ்டமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தனி விமானத்துடன் அழகாக காட்சியளிக்கின்றார். பொதுவாக வலது பக்கம் திரும்பி இருக்கும் முயலகன் இங்கு இடது பக்கம் திரும்பி கையில் நாகத்தை பிடித்தபடி இருக்கின்றார். இது வித்தியாசமான அமைப்பாகும். இவருக்கு மேலே நடராஜர் ஆனந்த தாண்டவ கோலத்தில் சிறிய மூர்த்தியாக இருக்கின்றார். ஒரே இடத்தில் சிவனது ஞான உபதேச கோலத்தை கீழேயும் மேலே தாண்டவ கோலத்தையும் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். பிரம்மா, துர்க்கை, வைஷ்ணவி ஆகிய பிற கோஷ்டமூர்த்தங்களின் சன்னதிகளும் இருக்கின்றன. கருவறைக்கு பின்புறத்தில் கோஷ்டத்தில் லிங்கோத்பவருக்கு பதிலாக அவ்விடத்தில் மகாவிஷ்ணு மேற்கு பார்த்தபடி இருக்கின்றார். கருவறையில் இறைவன் அரசிலிநாதர் 108 ருத்ராட்ச மணிகள் சேர்ந்த ருத்ராட்ச பந்தலின் கீழ் சுயம்புலிங்க வடிவில் சிறிய மூர்த்தியாக அருளுகின்றார். லிங்கத்தின் தலையில் அம்புபட்ட காயம் இருக்கின்றது. இந்த காயத்தை மறைப்பதற்காகவும் சிவனுக்கு மரியாதை செய்யும் விதமாகவும் லிங்கத்திற்கு மேலே தலைப்பாகை அணிவித்து பூஜைகள் செய்கின்றார்கள். தலவிருட்சமாக அரச மரம் விளங்குகின்றது. மரங்களில் சிறந்த அரசடியில் இறைவன் விளங்குவதால் இந்த ஸ்தலம் அரசிலி என்று பெயர் பெற்றது. வாமதேவர் எனும் முனிவர் தான் பெற்ற சாபத்துக்கு விமோசனம் பெறுவதற்காக பல ஸ்தலங்களுக்கு சென்று சிவனை வணங்கி வந்தார். அவர் இங்கு வந்தபோது ஒரு அரச மரத்திற்கு அருகில் சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தார். அவர் அவ்வாறு ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது உடலுக்கு குளிர்ச்சி தரும் அரச மரத்தடியின் அவருக்கு இருந்தது மிக சுகமாக இருந்தது. இது மிக சுகமாக இருக்கின்றதே என்று நினைத்த முனிவர் இங்கு சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்பினால் எப்படி இருக்கும் என்று மனதில் நினைத்துக் கொண்டார். அவரது எண்ணத்தை அறிந்த சிவன் அரசமரத்திற்கு அடியில் சுயம்புலிங்கமாக எழுந்தருளினார். மகிழ்ந்த வாமதேவ முனிவர் அருகில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கினார். சிவன் அவர் முன் காட்சி தந்து சாபத்துக்கு விமோசனம் தந்தார். அரசமரத்தின் கீழ் சுவாமி சுயம்புவாக எழுந்தருளியதால் ஸ்தலத்திற்கு அரசலி என்று பெயர் வந்தது. இறைவனுக்கு அரசலீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. பூசம் நட்சத்திரத்திற்குரிய மரம் அரச மரமாகும். அது இந்த ஸ்தலத்தின் தலவிருட்சமாக இருப்பதால் இஸ்தலம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பரிகார தலமாக விளங்குகின்றது. இந்த ஸ்தலம் இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா நலனையும் அடைவார்கள்.
வாமதேவ முனிவருக்கு பின் பல ஆண்டுகள் கழித்து இந்த லிங்கம் பூமியில் புதையுண்டு போயிற்று. சத்தியவிரதன் என்னும் சாளுக்கிய மன்னன் ஒருவன் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தான். சிவன் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்த மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லை. ஒரு நந்தவனம் அமைத்து அருகிலுள்ள மற்றொரு சிவலிங்கத்திற்கு வழிபாடுகள் செய்து வந்தார். பணியால் ஒருவன் தினமும் நந்தவனத்திலிருந்து மலர்களை எடுத்து வரும் பணியை செய்து வந்தான். ஒரு சமயம் பணியால் நந்தவனத்துக்கு சென்றபோது அங்கு மலர்கள் இல்லை. அரண்மனைக்கு திரும்பிய பணியாளன் மன்னனிடம் செடியில் மலர்கள் இல்லாத விவரத்தை கூறுகின்றார். மன்னனும் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அன்று வேறு மலர்களால் சுவாமிக்கு பூஜை செய்கின்றார். மறுநாளும் பணியால் நந்தவனம் சென்றபோது அங்கு செடியில் மலர்கள் இல்லை என்று கூறுகின்றார். மலர்களை அதிகாலையில் யாரோ பறித்து சென்று விடுவதா இது மாதிரி நடந்திருக்கும் என்று மன்னன் சந்தேகப்படுகின்றான். அடுத்த நாள் காலையில் தன் படையினருடன் நந்தவனத்துக்கு சென்று கண்காணிக்கின்றான். அப்பொழுது நந்தவனத்துக்குள் புகுந்த மான் ஒன்று மலர்களை உண்பதை காண்கின்றான். சிவபூஜைக்கு என்று ஒதுக்கப்பட்ட மலர்களை மான் சாப்பிடுவதை கண்ட மன்னன் கோபத்துடன் மான் மீது அம்பு எய்கின்றான். மான் தப்பிவிட காவலர்கள் அதனை விரட்டிச் செல்கின்றார்கள். அந்த மான் ஒரு அரச மரத்தின் பொந்துக்குள் சென்று மறைந்து கொள்கின்றது. மன்னன் மரத்துக்குள் அம்பு எய்கின்றான். அதிலிருந்து இரத்தம் வெளிப்படுகின்றது. மான் தான் அம்பால் தைக்கப்பட்டிருக்கும் என்று நினைத்த மன்னன் உள்ளே பார்த்தபோது அங்கு மான் இல்லை. அதற்கு பதில் பல்லாண்டுகளுக்கு முன் மறைந்த வாமதேவர் வழிபட்ட லிங்கம் இருந்தது. லிங்கமானத்தில் இரத்தம் வழிந்தபடி இருந்தது. அதிர்ந்த மன்னன் சிவனை வேண்டுகின்றான். சிவன் மன்னனுக்கு காட்சி தந்து மான் வடிவில் அருள் புரிந்தது தான் தான் என்று உணர்த்துகின்றார். மன்னனுக்கு புத்திர பாக்கியமும் கொடுத்து அள்ளுகின்றார். அதன் பின் மன்னன் இந்த ஸ்தலத்தில் கோவிலை கட்டுகின்றான். சத்தியவிரதனின் மகன் இந்திரசேனன் என்பவனும் இஸ்தல இறைவனிடம் அளவில்லாத பக்தியுடன் வழிபட்ட ஸ்தலம் இது. இந்த இந்திரசேனனின் மகள் அரசலிநாதரை வழிபட்டு இந்த ஸ்தலத்திலேயே வாழ்ந்து இறையடை கூடிய ஸ்தலம். ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்.